முன்னாடி தலைமை ஆசிரியரை பற்றி சொல்லணும். சார் எங்கள் வீட்டில் வந்து தெரிஞ்சவங்க அவங்க சார் கேட்டாங்க, இந்த மாதிரி சிலம்பரசு வந்து சார் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, நான் தெரியாது அப்படின்னு. அவர் ஃபேஸ்புக்கிலலாம் நிறைய விஷயம் பண்ணுறாரு தெரியுமா, தெரியாது அப்படின்னு. வீக்களத்து ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஹெச்எம்மாக இருக்காங்க, வீக்களத்து ஸ்கூலை பற்றி போடுறாரு, அதுவாது தெரியுமா, நான் தெரியாது, நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், அவங்க வந்து அவங்க பிஆர்டி இருக்காங்க, நான் அப்படின்னு சார் அவர் என்ன பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு அதை நான் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் காலையில் வரும்போது அந்த ஃபேஸ்புக்கை காமிக்க இன்றைக்கி அவங்க ஸ்கூல் தான் போகிறேன், அவர் தான் ஹெச்எம் போட்டுட்டு அப்படின்ட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சார் வந்து இங்கே சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் நான் பார்க்குறதில்ல. இப்போ எம்இஸ் ஒர்க்குனால ஒரு சில விஷயம்னால கண்ணே நமக்கு கொஞ்சம் பிளங்க் ஆகுது, அதெல்லாம் ஏன் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்க்கறதில்ல. இப்போ காலையில் ஒரு விஷயம் நடக்குது, பையன் அழகாக நேர்த்தியாக வந்து ஒரு கேமரா நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே அழகாக பையன் வந்து அதை கரெக்ட் பண்ணுறான், எடுக்கிறான், சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ நான் ஒவ்வொரு விஷயமும் கவர்மெண்ட்டில் வந்து சொல்லும்போது நான் நினைப்பேன், இந்த விஷயம்லாம் வந்து காலை சத்துணவாக இருக்கட்டும், மத்தியான சாப்பாடு இருக்கட்டும், ஒரு ஹைடெக் லேபாக இருக்கட்டும், இல்லை ஸ்மார்ட் போர்டு இதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் பண்ண முடியுமா, இதெல்லாம் கடைக்கோடியில் இருக்கிற நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பையனுக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைப்பேன். இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது அதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியமாக இருக்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையுமே சாரை பாராட்டணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயர்வான். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் சார் கொண்டு போயிட்டு இருக்காரு. அவர் வரப்பாக இருந்து பண்ணுறதுனால தான் சிஓ சார் பெருமிதமாக சொல்லிட்டு போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்னுடைய செயல் சாரை பார்க்காட்டியும், சாரை பற்றின அறிமுகம் இல்லாட்டியும் காலில் கேட்கறதும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது இங்கே வந்து நம்ம நேராக பார்க்கும்போது நிறைய விஷயம் காலைல ஸ்டூடெண்ட் பண்ணாங்க, கேர்ள்ஸ் பண்ணாங்க, பாய்ஸ் பண்ணாங்க, உண்மையுமே சிறப்பாக இருந்தது. பையன் அவ்வளோ அழகாக அந்த கேமரா சரி பண்ணி அந்த எல்லா விசுவலைஸ் பண்ணி எடுக்கும்போதே நான் புரிஞ்சுட்டேன், பையனுக்கு இந்த நாலேஜை கொண்டு வர காரணம் சார் தான் அப்படின்ட்டு. அதனால் என்னுடைய தனிப்பட்ட முறையில் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஒரு நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம், இப்போ நம்ம கையில் மொபைல் இருக்குது, 20,000 ஃபோன் இருக்குது, லேடிஸ் டீச்சர் எவ்வளோ தூரம் அதை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் வந்து அதை வீட்டில் போய் போட்டுருவோம். ஆனால் வந்து ஸ்டூடெண்ட் அதை நல்லாவே பண்ண வச்சுருக்காங்க. அது வகையில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து இன்னொன்று வந்து நான் வந்து சமூக அறிவியல் பாடத்துக்கு டீச்சர் வந்து கிளாஸ் வந்து பார்த்தேன். அவங்க வந்து எஸ்எம்சி டீச்சராக இருந்தாலுமே சத்யபாமா டீச்சர் சூப்பராக இருந்தது. ஏன்னா வந்து நான் 2-3 வந்து இன்ஸ்பெக்ஷன் தான் போயிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் நல்ல ஃபுல் யூசேஜ். நான் ஸ்கூலில் போகிறப்பலாம் சொல்லுவேன், போர்டு என்றைக்குமே வந்து ஃபஸ்ட்டு வந்து எய்டு வந்து நமக்கு சாக்கன் போர்டு தான். அதனால் அதை வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துங்க டீச்சருங்க. எந்த அதிகாரி வந்தாலும் நம்மளுக்கு லோவர் லெவல் போர்டு இல்லைன்னு சொன்னாலும் அதை பயன்படுத்துங்க. உங்களுக்கு கண்ணில் படங்கள்லாம் போர்டு வச்சதுக்கு காரணமே அதை பயன்படுத்தணும். பையன் எழுதுனா நீங்கள் எழுதணும், எடுக்கே விடாதுன்னு சொன்னேன். நல்லாவே பயன்படுத்தினாங்க. அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து கடைசியில் இருக்கிற ஒரு குறைபாடு இருக்கிற பையனுக்குமே புரியும், அந்தளவுக்கு இருந்தது. ஃபுல்லாக பயன்படுத்தியிருந்தாங்க. எல்லாமே இந்த ஒரு ப்ராவர்ப் இருந்தது, வருகை பதிவு எல்லாமே இருந்தது. தமிழில் ஒரு பழமொழி இருந்ததுன்னா இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது. அது உண்மையுமே போர்டு வந்து நான் போனோடனே கிளாஸில் என்ட்ரி ஆனாலும் அந்த பிளாக் போர்டை தான் பார்ப்பேன். பையன் வந்து எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறான், அந்த டீச்சர் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுவோம் பார்ப்பேன். உண்மையுமே அருமையாக இருந்தது. அவங்களுடைய வந்து இப்போ நோட்ஸ் ஆஃப் லெசன் பார்த்தேன், அதில் வந்து நல்லா இருந்தது மட்டும் இல்லாமல் தலைமை ஆசிரியர் பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க, நன்றுன்னு போட்டிருக்காரு. ஜஸ்ட் வந்து கரெக்ஷன் பண்ணி அதை சைன் பண்ணியிருக்கலாம். நான் எங்கேயுமே பார்த்தேன், நான் ரொம்ப கம்மியாக தான் இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கேன். அதில் வந்து நோட்ஸ் ஆஃப் லெசன் பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து எல்லாமே ஏஎல்எம் டீச்சிங் மெத்தடாலஜி இருக்குமா அப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை நம்ம நன்றுன்னு போடுவோம், சரிங்களா? அப்போ வந்து ஒரு டீச்சர் எஸ்எம்சி டீச்சரோட வந்து நோட்ஸ் ஆஃப் லெசனை பார்த்து போடணும்னா அவசியம் இருக்கா அப்படிங்கிறது வந்து பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் அது அவர் எல்லாமே அவங்களும் நல்லா எழுதியிருந்தாங்க, அதனால வந்து நன்றுன்னு போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன, ஸ்டூடெண்ட்டோட வந்து நோட்ஸ்லாம் பார்க்கும்போது என்னன்னா அதுக்கும் டீச்சர் கரெக்ஷன் பண்ணி மார்க் போட்டிருக்காங்க, 10க்கு இவ்வளோன்னு போட்டிருக்காங்க. பட் சாரும் பார்த்து என்ன பண்ணினா நன்றுன்னு போட்டிருந்தாங்க. இது 2 விஷயமே நான் எங்கேயும் பார்க்காத ஒன்று.